பணம் கொடுத்தது. கையில் கொடுக்கவில்லை, நடுராத்திரியில் கொடுக்கவில்லை, திரைமறைவில் கொடுக்கவில்லை. திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. மேடை போட்டு பேசுறாரு. நாங்களா எப்ப பார்த்தாலும் கம்யூனிஸ்ட்காரன் பெட்டி வாங்கிட்டாங்கிறீங்கன்னு இந்த கவுண்டமணி படத்துல சொல்லுவாங்க, என்னடா எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோ, மேல இருக்க பாத்துக்கோ, கட்டில கடையில் ஒருத்தர் அவட பாடுறா அப்படிங்கிற மாதிரி. கம்யூனிஸ்டுக்கு மட்டுமா கொடுத்தாங்க? விசிகாவுக்கு பணம் போட்டாங்க, மதிமுகவுக்கு பணம் போட்டாங்க, அவ்வளோத்தையும் கூட்ட உடைச்சிட்டாரு. அப்போ நீங்க இத்தனை கோடிகள் கொடுத்து 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 ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, இத்தனை கோடிகள் மக்களுக்கு கொடுத்து 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 ஓட்டை வாங்குறீங்க, எலெக்ஷனுக்குன்னு இத்தனை கோடிகள் செலவு பண்றீங்கன்னா அப்ப நீ என்ன பண்ற? இந்த அரசியலை வியாபாரமாக்குற. இத்தனை கோடி கொடுக்கறதுக்கான காசை யார்கிட்ட இருந்து கொள்ளையடிப்பீங்க? எங்க மக்கள்கிட்ட இருந்தானே சுரண்டுவீங்க. அப்போ இந்த அரசியல் வியாபாரத்தை முதல்ல நிறுத்துங்க. அரசியல் வியாபாரம் கிடையாது, சூதாட்ட களம் கிடையாது, அது மக்களுக்கான சேவை களம். அங்க நீ சம்பாதிக்கிறதுக்கு வரல, மக்களுக்கு என்ன சேவை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இடம் இது.